அதிமுக பாஜக கூட்டணியை கண்டு திமுக கண்ணில் மரண பயம் தெரிகிறது. இந்த கூட்டணிதான் திமுக கூடாரத்தையே விரட்டியடிக்கப் போகிறது என்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணியை விரிவுபடுத்த முயற்சி எடுக்கப்படும். பாமக மற்றும் தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டு இருப்பதாகவும் நயினார் நாகேந்திரன் பேட்டி. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை திடீர் டெல்லி பயணம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்பட முக்கிய தலைவர்களை சந்திக்க இருப்பதாக தகவல். பாமகவில் நிலவும் குழப்பத்திற்கு மத்தியில் மாமல்லபுரத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் மும்முரம். மாநாடு நடைபெறும் இடத்தை அன்புமணி பார்வையிட உள்ளதாக தகவல். ராமதாஸ் அன்புமணி சந்திப்பு விரைவில் நடைபெறும் என ஜி.கே. மணி நம்பிக்கை. இருவரும் சேர்ந்து எதிர்வரும் மாநாட்டை நடத்துவார்கள் என்றும் பேட்டி. சென்னை அக்கரையில் உள்ள இல்லத்தில் அன்புமணியுடன் முகுந்தன் பரசுராமன் சந்திப்பு. முகுந்தனுக்கு பதவி வழங்கிய விவகாரத்தில் ராமதாஸ் அன்புமணி இடையே பிரச்சினை எழுந்த நிலையில் சந்தித்தார். பாமகவில் நிலவும் சலசலப்பு இன்னும் சில தினங்களில் சரியாகிவிடும். தைலபுர தோட்டத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ராமதாஸ் உறுதியளித்துள்ளதாக தகவல். வகுப்பு திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் போராட்டம். வகுப்பு நிலத்தை அபகரிக்கவே திருத்த சட்டம் என்று போராட்டத்திற்கு பிறகு சீமான் பேட்டி. ஒசூரில் வகுப்பு திருத்த சட்ட மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி இஸ்லாமிய அமைப்புகள் பேரணி. மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். சென்னை காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் 9 கோடி ரூபாய் மதிப்பிலான வெள்ளிக்கட்டிகள் மாயமான விவகாரம். 5 கோடி ரூபாய் மதிப்பிலான வெள்ளிக்கட்டிகள் பறிமுதல். 9 பேர் சிறையில் அடைப்பு. ரவுடி வரிசை ஊர் செல்வத்தை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைப்பு. தேவைப்பட்டால் காலில் சுட்டுப்பிடிக்க காவல்துறையினருக்கு உயரதிகாரிகள் வலியுறுத்தல். போக்சோ வழக்கில் கைதான மத போதகர் ஜான் ஜெபராஜுக்கு வரும் 25ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். நீதிமன்ற உத்தரவை அடுத்து கோவை மத்திய சிறையில் அடைப்பு. (2026) தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் செல்வ பெருந்தகைதான் என காங்கிரஸ் நிர்வாகிகள் போஸ்டர் ஒட்டிய விவகாரம். காங்கிரஸ் திமுக கூட்டணியின் குழப்பம் விளைவிக்கும் நோக்கத்தோடு போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளதாக செல்வ பெருந்தகை விளக்கம். அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சித்தால் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்துவோம். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் எச்சரிக்கை. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே இளைஞர் கொடூர கொலை. முகத்தை சிதைத்து படுகொலை செய்த நபர் குறித்து போலீசார் வலைவீச்சு. புதுக்கோட்டை மாவட்டம் மீனம்பட்டி ஜல்லிக்கட்டில் காளை உரிமையாளர் உயிரிழப்பு. காளை முட்டியதில் மாரிமுத்து என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கோவையில் குடியிருப்பு பகுதிகளில் காவல்துறை அதிரடி சோதனை. உரிய ஆவணங்கள் இன்றி இருந்து 4 ஆட்டோக்கள் 47 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல்.
கோவை சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்து தவிக போராட்டம். சிலிண்டருக்கு பாடை கட்டி நூதன எதிர்ப்பு. தொடர் விடுமுறையால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குவிந்த பக்தர்கள். பல மணி நேரம் காத்திருந்த சுவாமி தரிசனம். பரமக்குடி முத்தாலம்மன் கோயிலில் பங்குனி திருவிழா. பால்குடம் எடுத்து வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்த பக்தர்கள். சிங்கப்புணரி அருகே கண்மாயில் வெகு விமர்சையாக நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. ஆண்கள் பெண்கள் என போட்டி போட்டு மீன்களை பிடித்து உற்சாகம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் காலணி அணிந்து செல்ல முயன்ற பக்தர்கள் தடுத்து நிறுத்தம். பணியில் அலட்சியமாக இருந்ததாக தேவஸ்தான ஊழியர்கள் 7 பேர் பணியிடை நீக்கம். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி அருகே நடைபெற்ற வினோத திருவிழா. பூதகணங்கள் வேடம் அணிந்து பொதுமக்கள் ஊர்வலம். உருகுலைந்து காணப்படும் மியான்மரில் மீண்டும் நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 5.1 பதிவானதால் மக்கள் அச்சம். IPL தொடரில் மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்புமா பெங்களூரு அணி? ஜெய்ப்பூரில் பிற்பகலில் நடைபெறும் போட்டியில் ராஜஸ்தான் அணியுடன் பல பரீட்சை. தொடர் தோல்விகளில் இருந்து மீளுமா மும்பை அணி? இரவு நடைபெறும் போட்டியில் பலம் வாய்ந்த டெல்லி அணியுடன் மோதல். படப்பிடிப்பிற்காக கேரளா சென்றிருந்த நடிகர் ரஜினிகாந்தை காண குவிந்த ரசிகர்கள். காரை நிறுத்தி கை அசைத்த ரஜினியை கண்டு ரசிகர்கள் உற்சாகம்.